எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீடப் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட் தெரியாமல் இருந்துச்சு, எல்லோரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டேட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணணும், நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ஓகேவா? ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு பண்ண தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்டு தான். எவ்வளோ டெஸ்ட்டு போட முடியுமோ டெஸ்ட்டு போட்டுனே இருக்கு, ஓகேவா? எவ்வளோ வந்து நீங்கள் கொஷின் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் லேக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். லாங்குவேஜ் நல்லா பாருங்கள். லாங்குவேஜில் 20 மார்க் இருக்குது, தமிழ் அண்டு இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ வந்து லாங்குவேஜ் நல்லா பாருங்கள். நிறைய பேர் லாங்குவேஜாக வீக்காக இருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, சார் நான் எல்லாமே போட்டுருவேன், சைக்காலஜி போட்டுருவேன், ஜிகே போட்டுருவேன், பட் ஆனால் இந்த இங்கிலீஷில் மட்டும் என்னால் போடவே முடியல சார், ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கிளாஸஸ்லாம் எதுவுமே எடுத்து கொடுத்தது கிடையாது. பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் தான், வேறு எதுவும் இப்போ அடிஷ்னலாக பண்ணதில்லை. பட் நம்ம வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷை வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 டாபிக் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க டெஸ்ட் பேட்சில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கிலீஷ் வந்து எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக் ஆக்சுவலாக வந்து எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் மேக்ஸிமம், ஓகேவா? வெளியிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை பியூராக நம்ம படிக்கலாம். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்ட நம்மளுக்கு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தான் இருந்து கேட்டிருக்காங்க. ஜிகேவும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் தான், ஓகேவா? ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. இங்கிலீஷ் வந்து இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணதில் என்னென்ன டாப்பிக்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸு ஸ்கூல் புக் தான், ஓகேவா? ஸ்கூல் புக்கோட புக் பேக் கொஷின்ஸ் தான், பியூராக வந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது பார்த்தாலே உங்களால் ஒரு அரௌண்ட் 8 to 9 கொஷின்ஸ் ஈஸியாக வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல், ஓகேவா? இதில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஓகேவா? idioms and phrases, வேறு என்ன இல்லைன்னு கேட்டிருக்காங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கொஸ்டின் டேக். ஸோ இந்த கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. மற்ற சாப்டர்லாம் கூட ஒன்று சில எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் இந்த சாப்டரில் கம்பல்சரியாக கொஸ்டின்ஸ் வரும், ஓகேவா? கொஸ்டின் டேக், டென்சஸ், ஓகேவா? if condition, synonyms, antonyms. ஸோ இது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸ்கூல் புக் பேக்கில் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும், ஓகேவா? சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் புக் பேக்கை சும்மா ரீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ப்ரிபோசிஷன், பொசிஷன். ஓகேவா? இது வந்து மாடல் ஆக்ஸிலரிஸ். வேறு என்ன கேட்டிருக்காங்க? மாடல் ஆக்ஸிலரிஸ் கேட்டிருக்காங்க. ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ், இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன், ஆர்டிக்கல், இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கறதில்ல, இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கும். ஆர்டிகல்ஸ், பயோகிராஃபின்னு ஒரு சாப்டரில் வந்து கேட்பாங்க. இது ஜென்ரலான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் இந்த ஏரியாலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இல்லை, எல்லா சாப்டருமே ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். 6th to 10th போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா? இது இல்லாமல் இடியம்ஸில் ஃப்ரேஸ் இல்லாமல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதில் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 17 சாப்டர். ஓகேவா? ஸோ இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த சாப்டர்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ ஓகே, நான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த சாப்டரில் இருக்குது, எந்த புக்கில் எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 42 இருக்குது, 9th 35 பேஜ் நம்பர் 35 இருக்கும், 10th பேஜ் 136. ஓகேவா? இது வந்து ஓல்டு நியூ புக்கு வேரியேஷன் வரும், பட் மேக்ஸிமம் இந்த பேஜஸில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கவர் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸாக வந்து இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் சிங்குலர் ப்ளூரல் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிங்குலர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒருமை. ஓகேவா? ப்ளூரல்னால் பன்மை, இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆளோ ஒரு நபரோ பற்றி பேசினா அது வந்து ஒரு இடத்தையோ பற்றி பேசினா அது வந்து சிங்குலர். ப்ளூரல்னால் என்னது, நிறைய. ஓகே, மோர் தென் ஒன், ஒன்றுக்கு மேலே ஒரு பொருளையோ இல்லை ஒருத்தவங்களையோ ஒரு இடத்தையோ பற்றி பேசினா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான கொஷின் தான் கேட்பாங்க. எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்பவும் வந்து பிஹெச்டி லெவல்லாம் போய் கேட்க மாட்டாங்க, பேசிக்கான கொஷினாக தான் இருக்கும். பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஈஸியாக போடலாம். ஸோ சிங்குலர்லாம் என்னென்னு, ப்ளூரல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக படிப்பாங்க, பட் நம்ம ஒரு டைப்பாக படிக்கலாம். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் இப்படி மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வேர்டு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். நிறைய பேருக்கு ஏன் வந்து மார்க் இங்கிலீஷில் போகுது அப்படின்னா ஃபுல்லாகவே மக்கப் பண்ணிட்டு போவீங்க. ஓகேவா? அது அப்படியே மெமரைஸ், ஸ்கூல் புக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போவீங்க. பட் ஆனால் அந்த இடத்துல போய் கொஷின் பேப்பரில் பார்த்தா லைட்டாக கொஷின்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அதை தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கான்செப்ட் ஓரியன்டாக எப்பயுமே படிங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வந்தால் என்ன மாற்றணும், இதுக்கு என்ன ரூலு. மேக்ஸ் மாதிரி தான். ஓகே, கிராமர்ன்றது கிட்டத்தட்ட மேக்ஸ் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ரூல் தான். ரூலை தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே ரூல் படிங்க, ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூல் 1. ஓகேவா? ரூல் 1ல் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, நான் கம்பைலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கும் படிக்கும்போது. ஸோ ரூல் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டு வித் யூஎஸ். ஓகேவா? கடைசியாக வேர்டு வந்து யூஎஸில் முடியும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க அதை மட்டும் நான் டைப்பாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இருக்குது யூஎஸ். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கு லாஸ்ட்டாக முடியும். நீங்கள் எடுத்து அனலைஸ் கூட பண்ணி பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? சிங்குலர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர்னு இருக்குது. ஓகேவா? இதை கூட கொஸ்டினாக கேட்பாங்க, எது சிங்குலர் எது ப்ளூரல்னு கேட்பாங்க. கன்வெர்ட் பண்ணுறது இல்லாமல் எது சிங்குலர் எது ப்ளூரல் கூட கேட்பாங்க. அப்பயும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ எப்படிலாம் படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான்
ஜஸ்ட் வந்து கேக்டஸ் கேக்டை அப்படின்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. கேக்டஸ் கேக்டை படிச்சுட்டு எது சிங்கிள் எது ப்ளூரல் படிக்காமல் போயிடுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் மாட்டிப்பீங்க. ஸோ படிக்கும்போது எது சிங்குலராக இருக்குது எது ப்ளூரலாக இருக்குது அந்த இதில் தெளிவாக இருக்கணும். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யூஎஸ் 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 இந்த எல்லோவில் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபங்கஸ் பேசிலஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் வந்து என்னென்னா எண்ட் வித் யூஎஸ் நீங்கள் எப்படி வந்து ப்ளூரலாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த யூஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐன்னு போட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேக்டஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸில் வந்திருக்கு. கடைசியாக வந்து அந்த யூஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐன்னு போட்டிங்கன்னா அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஸோ கேக்டஸ் கேக்டை. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபின்னு மாறும். ஓகேவா? யூஎஸ் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஐன்னு போடும். அதே மாதிரி நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ சேர்த்துருப்பாங்க. ஸோ ரேடியஸ் ரேடியை. ஒரு ஒரு 2 ஐ இருந்துச்சுன்னா இன்னொரு ரேடியஸ் ரேடியை. இங்கே ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது, இன்னொரு ஐ சேர்த்துக்கணும். அப்புறம் அலுமினஸ் அலுமினி. ஓகேவா? ஐ. ஃபோக்கஸ் ஃபோசை. ஃபங்கஸ் ஃபங்கை. பேசிலஸ் பேசிலை. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? ஸோ யூஎஸ்னு வந்துச்சுன்னா கண்ணமுடின்னு ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக மனம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரூல் 1 பார்த்தாச்சு. யூஎஸ் டு சேஞ்ச் டு யூஐ. ஓகேவா? ஐன்னு மாற்றப்போம். ஸோ ரூல் 2. ஓகேவா? ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் எடுத்துருப்பேன். கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்துருப்பேன். டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா நான் ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எண்டு வித்து ஐஎஸில் வரும். ஓகேவா? முன்னாடி யூஎஸ் பார்த்தோம், இப்போ வந்து ஐஎஸ். ஸோ ஐஎஸில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த ஐஎஸை வந்து இஎஸ்ன்னு போடணும். ஸோ ஹைப்போதீசிஸ், ஓயாசிஸ், கிரைசிஸ் எல்லாத்துலேயுமே ஐஎஸ்ன்னு முடியுது. ஸோ இதை வந்து எப்படி மாற்றுறோம் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இஎஸ்ன்னு போட போகிறீங்க. அவ்வளோதான். ஐஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இஎஸ் ப்ளூரலில் மாற்றணும் அப்படின்னா இஎஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூரலில் மாறிடும். இஎஸ். ஓகேவா? மாறிடுச்சு. ஸோ இது வந்து ரூல் 2. அடுத்தது ரூல் 3. ரூல் 3ல் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின் வந்து எண்டு வித் யூஎம்ல இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு யூஎஸ், செகண்ட் எப்படி இருந்துச்சு ஐஎஸ், தேர்டு எப்படி இருக்குது யூஎம்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாற்றணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த யூஎம்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்னு மட்டும் போடும். ஓகேவா? பாக்டீரியம் அப்படின்னா அது சிங்குலர். அதை வந்து நீங்கள் ப்ளூரலில் மாற்றணும் அப்படின்னா பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியம்ன்றது மீடியான்னு மாற்றணும், கரிக்குலம்ன்றதை கரிக்குலர்னு மாற்றணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இதே கொஷினில் வேறு ஏதாவது கேட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த கொஷின் மட்டும் வந்தால் மட்டும் என்னால் போட முடியும், நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது கொஷின் கேட்டாலும் ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ரூல் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புக் பேக் மட்டும் தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. புக்கிலேருந்து லைட்டாக வெளில போய் ஏதாவது ஒரு கொஷின் இதே மாடலில் கேட்டாங்கன்னா அதை வந்து போட தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த டைப் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து ரூல் 4. ஸோ ரூல் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் வந்து இந்த ஐஃபனேட்டட் வச்சு வரும். எல்லாத்துலேயும் வந்து ஐஃபனேட்டட் வச்சு வரும். இந்த மாதிரி ஐஃபனேட்டட் வச்சு வந்துச்சு அப்படின்னா எப்படி மாற்றணும் பாருங்கள். பாசர் பை, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, ரன்னர் அப், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐஃபன் வச்சு வரும். ஒரு 3 வடாக பிரிக்கிறாங்க, ஒரு 3ஓ 2ஓ பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஐஃபனேட்டட் வரும். ஐஃபனேட்டட் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, இந்த ஐஃபனேட்டட் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, பாசர் பைன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் சேர்த்துக்கணும். பாசர்ஸ் பைன்னு மாற்றணும், எஸ் சேர்த்துருப்பாங்க. சிஸ்டர்ஸ் இன்லா, சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா, அந்த ஃபஸ்ட்டு வேர்டில் மட்டும் மாற்றணும், எஸ் சேர்த்துக்கணும்.
பிரதர் இன்லா பிரதர்ஸ் இன்லான்னு மாற்றணும். ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப்னு மாற்றணும். ஃபஸ்ட்டு வேர்டில் மட்டும் நம்ம எஸ் சேர்த்தா அது வந்து ப்ளூரலாக மாறிடும். இந்த மாதிரி ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ ரூல் 4 இதுதான். ஹைஃபனேட்டட் வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் தான் மாற்றணும். அங்கே லாஸ்ட்டில் எஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே கொடுப்பாங்க ஆப்ஷனில் சிஸ்டர் இன் லாஸ்ட்னு கொடுப்பாங்க. அது வந்து தப்பு. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் தான் மாற்றணும். சிஸ்டர்ஸ்னு மாற்றிக்கணும். அதுமாதிரி பிரதர்ஸ்னு மாற்றணும். ரன்னர்ஸ் அப்னா ரன்னர் அப்னா ரன்னர்ஸ் அப்னு மாற்றிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ரூல் 5. கொஸ்டின்லேயே இந்த மாதிரி எஃப்னு முடியும். இந்த எஃப் 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 எஃப்னு முடியும். அப்படி இல்லைனா எஃப்இன்னு முடியும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா HAL VESன்னு போடுவோம். இந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப்ஓ இல்லை எஃப்இ ரிமூவ் பண்ணிவிட்டு VES ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து HAL இந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு VES எஃப்ஓ எஃப்இஓ ரெண்டுத்தில் எது வந்தாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு VES. ஸோ இதுதான் ரூல் 5 தான். எஃப்ஆர் எஃப்இ வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு அது எஃப்இ ரிமூவ் பண்ணிட்டு VES ஆட் பண்ணி. ஸோ இது வந்து ரூல் 5. அடுத்தது ரூல் 6. வேர்டு எண்டு வித் ஓ. அது கூட என்ன பண்ணணும் அப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டு கூட ES ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? வேர்டு எண்டு வித் ஓன்னு வந்துச்சு அப்படின்னா அதாவது ஹீரோ, பொட்டேட்டோ, டொமேட்டோ, எக்கோ, எஸ்கிமோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓவில் வந்து முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அது கூட வந்து ESஐ ஆட் பண்ணிக்கணும். ஹீரோ கூட ES ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹீரோ, ஹீரோஸ், பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ், டொமேட்டோ, டொமேட்டோஸ், எக்கோ, எக்கோஸ். ஸோ வேர்டு எண்டு வித்து ஓ ஞாபகம் வச்சுங்க. எண்டு ஓவில் எண்டில் முடிச்சுன்னா அப்படின்னா ESஐ ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரூல் 7 இது வந்து ரூல் 6. அடுத்த ரூல் 7. ஓகேவா? ரூல் 7 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் இன் கான்சோனன்ட் ஒய். அதாவது கான்சோனன்ட்னா உங்களுக்கு தெரியும், வவல்ஸ் தெரியும், AEIOU. ஸோ இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே கான்சோனன்ட். ஓகேவா? அப்போ கான்சோனன்ட் ப்ளஸ் ஒய்னு முடியுது பாருங்கள். இதுக்கு ஆர் கான்சோனன்ட், டி கான்சோனன்ட், மறுபடியும் ஆர் கான்சோனன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ டி ப்ளஸ் ஒய், ஆர் ப்ளஸ் ஒய், டி பை ஸ்டடின்னு வந்து டி ப்ளஸ் ஒய், அடுத்தது ஆர் ஒய்னு வரும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா கான்சோனன்ட் ப்ளஸ் ஒய்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ லேடின்னு இருக்குன்னா இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு IES போட்டுக்கணும். அதேமாதிரி ஸ்டோரின்னு இருந்துச்சு அப்படின்னா அதேமாதிரி ஸ்டடின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் இப்படி கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம ரூல் தெரியலன்னா என்ன பண்ணுவோம், இதை கூட டிக் பண்ண வந்துடும். நம்ம வந்து ES ஆட் பண்ணால் அது வந்து ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மாற்றிடுவீங்க. பட் ஆனால் இப்படி மாற்றினா தப்பு. ஓகேவா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே நிறைய ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து ரூலை பார்த்தா தான் நம்ம ஈஸியாக போட முடியும். லேடி, ஸ்டோரி, ஸ்டடி, லாரி இந்த மாதிரி DY கான்சோனன்ட் ப்ளஸ் ஒய் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் IES தான் ஆட் பண்ணும். ஓகேவா? அதே ஒயில் வவல் கூட ஆட் ஆகி வந்துச்சுன்னா எப்படி மாற்றணும் இப்போ பாருங்கள். வவல் இங்கே பாருங்கள், ஓ வந்து வவல்ஸ், ஓ ஓ. இப்போ இதை வந்து எப்படி மாற்றணும், ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி எண்டிங் இன் வவல் ப்ளஸ் ஒய். ஓகேவா? OY, OY, EY எல்லாமே வவல்ஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? அங்கே வந்து கான்சோனன்ட் ப்ளஸ் ஒய் வந்துச்சுன்னா IES ஆட் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி வர பார்க்கணும், முன்னாடி வர வந்து உங்களுக்கு வந்து வவல்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ வந்து 7 ரூல் பார்த்தாச்சா. அடுத்தது வந்து 8வது பார்த்தீங்க அப்படின்னா என்ஸ் வித் ஏ. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், புதுசாலாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது.
ஃபார்முலா, அலும்னா, வெர்டிப்ரா, லார்வா. ஸோ இந்த மாதிரி ஏல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி போடணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஈன்னு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, எல்லாத்துக்கூடையும் ஈன்னு ஆட் பண்ணிங்கன்னா போதும். லார்வே, அலும்னே, ஃபார்முலே. ஓகேவா, அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஸோ இந்த டைப் பார்த்துக்கோங்க. வேர்டு எண்டு வித் ஏ, இ ஆட் பண்ணிக்கணும். ஏஇ அல்ல இ எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, ரூல் 8. அடுத்தது ரூல் 9. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ப்ளூரல்னு சொல்லுவாங்க. சிங்குலர்லேயும் என்ன இருக்கும், ப்ளூரல்லையும் அதே தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து 0 ப்ளூரல். இப்போ பாருங்கள், டீர் இந்த வேர்ட்ஸாக நல்லா நான் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஃபிஷ்ஷு தான் வரும், ஃபிஷ்ஷஸ்னு போட மாட்டாங்க. ஓகேவா, டீர் சிங்குலர்லேயும் அதே தான், ப்ளூரல்லையும் தான். ஃபிஷ்ஷு. ஹேரு. ஃபர்னிச்சர். லக்கேஜ். அட்வைஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் வரும், சிங்குலரும் ப்ளூரலும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இன்ஃபர்மேஷன். ஷீப். ஓகேவா, ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ப்ளூரல், நோ ப்ளூரல். ஓகேவா, ஆப்ஷனில் இதை மாதிரி கேட்பாங்க. ஃபர்னிச்சர்னு கொடுத்து மறுபடியும் ஃபர்னிச்சர்னு கொடுப்பாங்க, ஃபர்னிச்சர்ஸ்னு கொடுப்பாங்க, இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ப்ளூரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் தான் வரும். அப்படி இல்லையா, ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு எது ப்ளூரல்னு கேட்பாங்க. அதில் 3 சிங்குலர் வேர்டு கொடுத்துட்டு ஃபர்னிச்சரும் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபர்னிச்சர் சிங்குலர் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போட்டுருவோம். பட் ஆனால் அது வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே வந்து காமன் தான். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நோ சேம் ஃபார்ம் ஃபார் சிங்குலர் அண்டு ப்ளூரல். ஒரு சில நவுன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா, ப்ளூரல் ஃபார்ம் சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரூல் 9. அடுத்தது ரூல் 10. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக போடலாம். வேர்டு எண்டு வித்து எஸ்ஸு, எக்ஸு, சிஹெச், எஸ்ஹெச் இந்த மாதிரி முடிஞ்சுன்னா ஜஸ்ட் இஎஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் லாஸ்ட்டாக. ப்ரஷஸ், சிஹெச், இஎஸ் போட்டிங்க அப்படின்னா ப்ளூரலாக மாறிடும். பாக்ஸஸ், பஸ்ஸஸ். இதை வந்து நீங்கள் இந்த வேர்டை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சார் யூஎஸ் முடிஞ்சால் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, அதை எடுத்துகிட்டு என்ன போட சொன்னீங்க? யூஎஸ் ஃபஸ்ட் ரூல் யூஎஸ்னு முடிஞ்சால் ஐ தானே சார் போட சொன்னீங்க. நான் வந்து அப்போ ஐ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா, பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள் என்ன வரும். இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா, ஸோ வந்து அந்த வேர்டுக்கு எக்ஸாக்டாக என்ன வரலாம் அப்படின்னு தெரியணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் போடக்கூடாது, பியூஎஸ்இஎஸ் தான் போடணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து தெளிவாக இருங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சிங்குலராக ப்ளூரலாக என்னென்ன ஒருமையாக பன்மையாக அந்த வேர்டுக்கு எக்ஸாக்டாக என்ன வருதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேர்டுக்கு மட்டும் தான் நம்ம அதெல்லாம் போகணும். இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து போடக்கூடாது மேக்ஸிமம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வேர்டே இருக்காது, இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக இருங்க. இது வரும் வராதுன்னு நம்ம அந்த எலிமினேட் பண்ணணும். ஸோ பெஞ்சஸ்க்கு சிஹெச் இருந்தால் இஎஸ் போகணும், எஸ்ஹெச் இருந்தால் இஎஸ் போகணும், பாக்ஸ் இருந்தால் பாக்ஸஸ் போகணும், பஸ் இருந்தால் பஸ்ஸஸ் தான் போடணும், ஐ போட்டுடக்கூடாது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் 11. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டியூஎன்எஸ் சர்பில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ மேனுன்னு வந்தால் அதை வந்து என்ன பண்ணணும், ப்ளூரலாக போடணும் அப்படின்னா அந்த ஏவை எடுத்துகிட்டு இஎன் போடணும். மென்னு இது வந்து ப்ளூரல், இது வந்து சிங்குலர். ஓகேவா, அந்த வவ்வலை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னு இருந்தால் அதை வந்து ஈன்னு போடுவாங்க. ஓன்னு இருக்கா, அந்த வவ்வலை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபுட் வந்து ஃபீட் வந்து ப்ளூரல். டூத், டிஓ ரிமூவ் பண்ணிட்டு இ போட்டிங்க அப்படின்னா டீத் வந்து ப்ளூரல். ஓ இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டு இ போட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ளூரல். வா, ஸோ இது வந்து இந்த ரூல் வந்து நான் திருப்பி கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மேன் வந்தால் மென்னுன்னு வந்தால் அது வந்து ப்ளூரல். ஃபுட், ஃபீட், டூத், டீத், கூஸ், கீஸ். ஓகேவா, இது எல்லாமே ப்ளூரல், இது எல்லாமே உங்களுக்கு சிங்குலர். ஸோ அடுத்தது நார்மல். இது வந்து நார்மல். ஓகேவா, பேட்டு,
பேட்ஸு, கிளாக்ஸு, டேபிள்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தை. இதெல்லாம் எஸ் போட்டிங்கன்னா அது வந்து ப்ளூரலாக மாறும். இதெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ரூல் 12. டால், டால்ஸ், பிஸ்கெட்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்லே எக்ஸப்ஷன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் அப்ளை ஆகும். இல்லை எந்த ரூலுமே வராது உங்களுக்கு. அந்த ரூலே எதுவுமே வராது. இஎஸ்ல முடிகிற மாதிரியோ இல்லை எஸ்ல முடிகிற மாதிரியோ எதுவுமே வராது. அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ரூலெலாம் மாற்றணும் அப்படின்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வந்து ரூல் 12 பார்த்தாச்சு. அடுத்தது ரூல் 13. இது வந்து இர்ரெகுலர். ஓகேவா? எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அதாவது இது வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ சைல்டுன்னு வந்தால் அதை வந்து சில்ட்ரன்னு மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா? சைல்டு வந்து சில்ட்ரன்னு மாற்றினா ப்ளூரல். ஆக்ஸ் வந்து ஆக்ஸன்னு மாறும். பர்சன் வந்து பீப்புள்னு மாறும். டை வந்து டைஸ்னு மாறும். இதெல்லாம் வந்து ப்ளூரல். டைஸு, பீப்புள், ஆக்ஸன், சில்ட்ரன் இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் ஃபார்ம். நம்ம வந்து கணிக்க முடியாது எப்படி தான் மாறும். மவுஸு, மைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகும். டிஸ்ஸு, டீஸு, தட்டு, தோஸ் இதெல்லாம் வந்து ப்ளூரல். இந்த பக்கம் இருக்க எல்லாமே ப்ளூரல், இந்த பக்கம் எல்லாமே சிங்குலர். ஓகே, இதை பார்த்துக்க. ரூல் 13. ஓகேவா? அடுத்தது வந்து ரூல் 14. இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது, சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஓகேவா? ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேண்ட்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஜீன்ஸு, ட்ரௌசர்ஸு, சிசர்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, மீசல்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் மட்டும் தான், இது சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஹெட்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பக்கம் கால் ஒயர் இருக்கும். ஸோ ஓகேவா? ஜீன்ஸ்னாலும் உங்களுக்கு 2 பக்கம் கால் போடுற மாதிரி இருக்கா, கால் இது பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிசர்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கம் இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 பேராக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்குலர் ஃபார்மே கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம் மட்டும் தான். ஒன்லி ப்ளூரல் ஃபார்ம் தான். நியூஸு, மம்ஸு இதெல்லாம் டிசீசஸ். ஓகேவா? டிசீசஸ் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், பார்க்கறது தான் ப்ளூரல். பட் ஆனால் என்னது ஒன்லி ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான், சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஓகேவா? ஸோ நியூஸு, மம்ஸு இதெல்லாம் சொல்லும் போதே வந்து எஸ் ஆட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ ரூல் 14. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 14 ரூல் பார்த்துருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே சிங்குலர் ப்ளூரல் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பின்னாடி வந்து கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சரும் இருக்குது, அதிலே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 13 ரூல் இருக்குது, 14 ரூல் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் தான் உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் 2 சாப்டர் பார்க்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில், 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பேஜ் நம்பர் 187, 182 இந்த பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? 12th சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து டைப்பாக பார்த்துருக்கோம், எல்லாமே டைப்பாக தான் பார்க்குறோம். ஸோ இதுலேயுமே வந்து டைப்பாக பார்த்துருக்கோம். ஓகேவா? கிளாத்திங் சம்மந்தம், அதாவது துணி சம்மந்தமான அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிளாத்திங் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்திங் பார்க்குறோம். வேஸ்ட் கோட். ஓகேவா? வேஸ்ட் கோட்னா என்னென்னா ட்ரெஸ்ஸுக்கு மேலே, ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி, பிளேசர் மாதிரி பாதி கை இல்லாமல் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறது தான் வந்து வேஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அமெரிக்கன் இங்கிலீஷில் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேஸ்ட் கோட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. துணி பார்க்கறது எல்லாமே வந்து துணி, கிளாத் சம்மந்தமானது. ஸோ அடுத்தது ஹேண்ட்பேக். அமெரிக்கன் இங்கிலீஷில்
எப்படி மாறும் அப்படின்னா பர்ஸ்ன்னு மாறும். ஓகேவா? பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஹேண்ட்பேக், அமெரிக்கன் இங்கிலீஷில் பர்ஸ். அடுத்தது ஜம்பர். ஜம்பர்னால் ஸ்வெட்டர். ஓகேவா? நம்ம போகிற ஸ்வெட்டர் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஜம்பர், அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்வெட்டர். ஓகேவா? அடுத்தது சானிடரி டவல். டவல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டவல் தான் சானிடரி டவல். சானிடரி நாப்கின்னு சொல்கிறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் சானிடரி நாப்கின். அடுத்தது ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸ்நாக்ஸ் சம்மந்தமான அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்க்கலாம். பிஸ்கெட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண சாப்பிட்ற பிஸ்கெட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் கூக்கின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபிங்கர் சிப்ஸு. ஃபிங்கர் சிப்ஸ்னால் ஃபிங்கர் ஃப்ரைஸ். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபிங்கர் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபிங்கர் சிப்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 2-3 ஒரே மாதிரியே இருக்கும். ஃபிங்கர் சிப்ஸ்னால் ஃபிங்கர் ஃப்ரைஸ்னு வரும். அடுத்தது போரிட்ஜ். போரிட்ஜ்னால் ஓட் மீல். நம்ம ஓட்ஸ் சாப்பிடுவோம், அந்த ஓட்ஸ் சாப்பிட்றது இருக்குல்ல அது. ஓகேவா? அது வந்து போரிட்ஜு. இது வந்து ஓட் மீல். அதாவது கிறிஸ்ப்ஸ் அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் வந்து கிறிஸ்ப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு, கிறிஸ்ப்ஸு சிப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சிப்ஸுனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகேவா? பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிப்ஸு, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அடுத்தது வந்து ஸ்வீட் டாஃபி அப்படின்னா வந்து கேண்டீன் அர்த்தம். ஸ்வீட்டு டாஃபி ஆனால் கேண்டீன் அர்த்தம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ். அடுத்து டொமேட்டோ சாஸ், கெச்சப். இப்போ கெச்சப் தெரியும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதா எல்லாமே. டொமேட்டோ சாஸு அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் கெச்சப்னு சொல்கிறாங்க. சிப்ஸை வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்னு சொல்கிறாங்க. கிறிஸ்பை வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பாருங்கள், சிப்ஸு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிப்ஸு. நம்ம வந்து மாலெலாம் போய் சாப்பிடுவோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, உங்களுக்கு தெரியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்ற வேர்டு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. ஓகேவா? நம்ம நார்மலாக சிப்ஸு எல்லாம் ஒன்று தான் சொல்லுவோம், சிப்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பிரிட்டிஷ் கிறிஸ்ப். ஓகேவா? பொட்டேட்டோ சிப்ஸ். இதுதான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. அடுத்தது பிஸ்கெட்டு. நமக்கு தெரியும், பிஸ்கெட்டை வந்து கூக்கின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் கூக்கீஸ். சரியா? நெக்ஸ்ட் டார்ச். டார்ச்னா என்னது? ஃப்ளாஷ் லைட். டார்ச்னா ஃப்ளாஷ் லைட். மொபைல் ஃபோன் வந்து செல்ஃபோன்னு சொல்லுவோம். பின், இது அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? பின்னுனா ட்ராஷ் கேன், குப்பை தொட்டி. ஓகேவா? லாரி, ட்ரக்கு. லாரினா ட்ரக்கு. ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட். ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட். லிஃப்ட்னா எலிவேட்டர். லிஃப்ட்னா எலிவேட்டர். பெட்ரோல்னா கேஸோலைன். இது கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். பெட்ரோல், கேஸோலைன். ஹாலிடே, வெக்கேஷன். ஓகேவா? இதை ஸ்பெல்லிங் மாற்றி கூட கொடுப்பாங்க, VOCATன்னு கொடுப்பாங்க. வெக்கேஷன் ஞாபகம் வச்சு. அடுத்து வந்து பேவ்மெண்ட்னா சைடு வாக். சைடு வாக், ரோட்டில் சைடில் நடந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்களா, அதுதான் பேவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, சைடு வாக். அடுத்தது புல் ஓவர். புல் ஓவர்னாலும் ஸ்வெட்டர் தான், ஜம்பர்னாலும் ஸ்வெட்டர் தான். ஓகேவா? புல் ஓவர்னால் நல்லா இழுத்து ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டுக்கு புல் ஓவர் ஸ்வெட்டர். கிரவுண்ட் ஃப்ளோர்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர். அடுத்தது அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்டு சப்வே. அண்டர் கிரவுண்டு வந்து சப்வேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சப்வே உள்ள ரோட்லலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் உள்ளே போகும், சப்வே உள்ளே போக சொல்லுவாங்களே, அதுதான். கியூனா லைன். கியூனா லைன், கியூவில் நிற்கிறது சொல்லுவாங்க, அது லைனில் நிற்கிறது சொல்லுவாங்க. ஸோ விண்ட் ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்டு. இந்த காரில் வைப்பர் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு விண்ட் ஸ்க்ரீன். இண்டிகேட்டர் தெரியும் உங்களுக்கு, இண்டிகேட்டர் வண்டியில் இண்டிகேட்டர் போட சொல்லுவாங்க. டேர்ன் சிக்னல்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில். டேர்ன் சிக்னல், திரும்புறதுக்கு முன்னாடி போகிற சிக்னல். டைம் டேபிள். டைம் டேபிள்னால் ஷெடியூல். ஓகேவா? அமெரிக்கன் இங்கிலீஷில் ஷெடியூல்னு அர்த்தம். போஸ்ட்னா மெயில்.
போஸ்ட்னா மெயில். ஆட்டம், இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது வந்து முக்கியமான கொஷின், இதை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆட்டம்னா ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் எது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருப்பாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டம் ஃபால். ஆட்டம்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபால்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, அடுத்தது நாப்பி, டயப்பர். உங்களுக்கு தெரியும் ஓகேவா. நாப்பினா டயப்பர். ஃபுல் ஸ்டாப்னா பீரியட். ஃபுல் ஸ்டாப் நம்ம பிள்ளைகள்லாம் இதான் ஃபுல் ஸ்டாப் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 31 கொஷின் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னால் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த வேறு எக்ஸாம்ஸ், வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நடந்த கொஷின்ஸ். ஏரியல்னா அப்படின்னு, ஏரியல்னா ஆண்டனான்னு அர்த்தம். சினிமானா மூவி, சினிமா இல்லை ஃபிலிம்னா மூவிஸ்னு அர்த்தம். போனட்னா ஃப்ரண்ட்டில் இருக்கல பேனட் சொல்லுவாங்கள்ல அது. கெமிஸ்ட்னா லேபில் ஒர்க் பண்ணுறோம், கெமிஸ்ட்ரி இல்லை ட்ரக்கிஸ்ட், கெமிஸ்ட்ரி ட்ரக்கிஸ்ட். காட்னா கட்டில், காட்டு. கிரிப்பு, கபோர்டு உங்களுக்கு தெரியும், கபோர்டை க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 5-6 கொடுத்துருப்பேன், ஒரு 10 கொஷின் கொடுத்துருப்பேன், அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுட்பால்னால் சாசர் ஓகேவா, ஃபுட்பால் தெரியும், சாசர் சொல்லுவாங்க. கூட்ஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயினர், ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ தெரிஞ்சுங்க. பங்க்சர்னா ப்ளோ அவுட், பங்க்சர் ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளோ அவுட். கியூ லைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. டேப்னா ஃபாசட், டேப் வந்து ஃபாசட்னு சொல்லுவாங்க. ரயில்வே, ரயில் ரோடு. டாய்லெட், பாத்ரூம். டார்ச்சு, ஃப்ளாஷ் லைட்டே பார்த்தாச்சு. டாய்லெட், பாத்ரூம், ரயில்வே, ரயில் ரோட், டேப்பு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா, டேப் பார்த்துக்கோங்க, இது கேட்பாங்க. டேப்பு, ஃபாசட்டு, கியூ லைனு, பங்க்சர், ப்ளோ அவுட்டு, கூட்ஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின். ஃபுட்பால், சாசர். சாசர் உங்களுக்கு அடிக்கடி தெரியும் ஓகேவா. டெர்மினஸ்னால் பஸ்ஸு நிற்கிற இடம், டெப்போ, டெப்போன்னு சொல்லுவோம்ல அதான் டெப்போ ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டேப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர்ஸ்னால் பேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கர்டைன்னா ட்ரேப்ஸ் ஓகேவா, அந்த விண்டு இது ஜன்னல் தொங்க விடும் கர்டைன்னு. ஜக்கு, இது கேட்பாங்க ஓகேவா. ஜக்குனா பிக்சர்னு அர்த்தம். போஸ்ட் கோடுனா ஜிப் கோடுன்னு அர்த்தம் ஓகேவா, ஜிப் கோடு. லக்கேஜ் வேனு, பேக்கேஜ் வேனு சொல்லுவாங்க. மைஸ்னா கான், மைஸ்னா கான். பாராஃபின்னா கெரோசின் அர்த்தம், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பாராஃபின், கெரோசின். மைஸ்னா கான் அர்த்தம். லக்கேஜ் வேணா, பேக்கேஜ் வேணு. போஸ்ட் கோடு, ஜிப் கோடு, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஜிப் கோடு. கர்டைன்னா ட்ராப்ஸு, ட்ரௌசர்னா பேண்ட்ஸு, டேப்னா ஃபாஸ்ட், ஏரியா பார்த்தாச்சு. போஸ்ட்மேன், மெயில்மேன். போஸ்ட்மேன்னா மெயில்மேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து டாக்ஸினா கேப், டாக்ஸினா கேபு ஓகேவா. கேர்டேக்கர்னா ஜெனிட்டர், கேர்டேக்கர்னா ஜெனிட்டர் ஓகேவா. கிராஸ் ரோட், இன்டர்செக்ஷன், ரோடு கிராஸ் இருக்குல்ல இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. வார்ட்ரோப்னா க்ளோசட் ஓகேவா. வார்ட்ரோப் சொல்லுவோம்ல வீட்டில். லிஃப்ட்னா எலிவேட்டர், ஆல்ரெடி பார்த்தாச்சு. கார் பார்க்னா பார்க்கிங் லாட்னு அர்த்தம், கார் பார்க்னா பார்க்கிங் லாட்டு. லாரினா ட்ரக்கு, லாரினா ட்ரக்கு. மோட்டார் பைக்னா மோட்டார் சைக்கிள். ட்ரெயினர்ஸ்னால் ஷூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்னீக்கர் ஷூ சொல்லுவாங்கள்ல, ஸ்னீக்கர்ஸ் ஓகேவா, ஸ்னீக்கர்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஓகேவா. கேர்டேக்கர்னால் என்னென்னா இந்த க்ளீன் பண்ணுவாங்கள்ல, மாப் போடுவாங்களே, அதுதான் கேர்டேக்கர். ஜெனிட்டர் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 65 பார்த்துருப்போம். இந்த 65மே இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி பாருங்கள், ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கனாலே ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக பார்த்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங்கில் மாறும். ஸ்பெல்லிங்கில் அமெரிக்கன் இங்கிலீஷ் மாறும். ஒரு யூஓ ஒரு ஆட் ஆச்சு அப்படின்னா வேறு மாதிரி மாறும்.
இப்போ பாருங்கள் ஓயூஆர் ஓடர்னு இருக்குது. இதை வந்து யூ ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஓடர். இது வந்து ஸ்கூல் புக்கு தான், ஓகேவா? எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் பார்த்துக்குவோம். ப்ரோக்ராம் எம்இ மட்டும் கட் ஆகிடும். எம்இ கட் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ், ஓகேவா? பார்லர் இந்த யூ கட் ஆகிடும். பார்லர் கட் ஆகிடுச்சுன்னா யூ கட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வரும். அப்பாலஜைஸ் எஸ்சி வந்து இசட்இன்னு போடுவாங்க. எஸ்சி வந்து இசட்இன்னு போட்டால் அது வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். அதேமாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூ கட் ஆகும். கலரில் கட் ஆச்சுன்னா யூ கட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது அமெரிக்கன் இங்கிலீஷ். அதே மாதிரி செக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஹெச்சிகேன்னு போடுவாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி தேட்டர்னு ஆரியில் இருக்கும், அது வந்து இஆர்னு போடுவாங்க. தேட்டர் ஆரின்னு இருக்கும், அதை வந்து இஆர்னு போட்டால் அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சாரி அமெரிக்கன் இங்கிலீஷ். அதாவது கிரே இஒய்னு இருக்கும், அது வந்து ஏஒய்னு போடுவாங்க. ஸோ எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஒரு 70 to 80 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஒரு 2 தடவை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது பிஹேவியர். இந்த யூ எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷாக மாறும். சேம் யூ எடுத்துக்கணும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓயூஆர் வந்துச்சுன்னா அது யூவை ரிமூவ் பண்ணிட்டா அது வந்து உங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு தெரியும். அதேமாதிரி ஆரின்னு இருக்கிறத இஆர்னு மாற்றணும் அப்படின்னு தெரியும். 76 கொஸ்டின் பார்த்தாச்சா? ஸோ அடுத்தது டைலாக். இந்த யூஇ ரிமூவ் ஆகிடும், டைலாக் கட் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு டைலாக்னு வரும். ஸ்கில்ஃபுல்னு இருக்கும். ஸ்கில்ஃபுல்லுக்கு 2 ஒரு எல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஆட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஜட்ஜ்மெண்ட் இ கட் ஆகிடும். ஜட்ஜ்மெண்ட்டில் 2-3 தடவை நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜட்ஜ்மெண்ட். நெய்பர் யூ கட் ஆகிடும். ட்ரீம் இல்லை இடி போடுவாங்க. ட்ரீம்டு. ஏரோப்ளேன் ஏர்ப்ளேன் வரும். ப்ளஃப் வந்து பிஎல்ஓடபிள்யூ வரும். ப்ளோன்னு வரும். ஸோ அடுத்தது அனலைஸ். எஸ்சி வந்து இசட்இன்னு மாறும். சேம் ஹார்ட் ஓயூஆர் வரும். ஃபேவரட் வந்து இது கட்டாயம் யூ கட்டாயம். ஸோ அவ்வளோதான். டோட்டலாக வந்து ஒரு 87 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஈஸியாக. அந்த 87 கொஷின்ஸு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 கொஷின்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். இது நம்ம எவ்வளோ நேரம் எடுத்தோம்? ஒரு மணி நேரம் எடுத்துப்போமா? ஸோ 1 மணி நேரத்தில் வந்து 2 கொஷின் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க், ஓகேவா? நம்ம கையில் இந்த சாப்டர் வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 மார்க் வந்து கன்ஃபார்ம். ஸோ இந்த திருப்பி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஹேண்ட் ரிட்டனா நோட்ஸ் எடுங்க. ஸோ கிளாஸ் எடுத்ததை வச்சு நீங்களே வந்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு 2-3 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட் மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கிராமர் பார்ட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து கொடுப்பாங்க. டெஸ்ட்டுக்கு அது அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த டெஸ்ட்டில் இந்த சாப்டர் வர அதுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கும். இது வந்து அடிஷ்னல், ஓகேவா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இது வந்து தனியாக போயிட்டுருக்கும். உங்களுக்கு எப்பயும் போல் டெஸ்ட்டு ஷெடியூல் படி ஆஸ்பர் ஷெடியூல் போயிட்டுருக்கும். இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் பண்ணுறது தான். இதுக்கு வந்து தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ், ஓகேவா? ஸோ ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் இந்த பிடிஎஃப் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? வேறு எதாவது ஹெல்ப்னாலும் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அகாடமி நம்பர் இல்லை என்னோடய பர்சனல் நம்பர், அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைய கிளாஸ் வந்து நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இது நல்லா வந்து திருப்பி ரீட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ.